ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 30/4/2026 வியாழக்கிழமை, சித்திரை மாதம் 17ஆம் நாள். சதுர்த்தசி திதி இன்று இரவு 9:13 வரை. சித்திரை நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 2:17 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே குடும்பத்தில் நல்லவைகள் மற்றும் திருப்புமுனையான சம்பவங்கள், அலுவலகத்தில் ஒரு நற்பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் மிகவும் உன்னதமான நல்ல நாளாக, வழிகாட்டுகின்ற யோக நாளாக அமைந்திருக்கிறது என்பது உண்மை. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன் இதுவரைக்கும் 12ல் நீச்சமாக இருந்தது போக இன்றைக்கு ராசிக்கே மாறியிருக்கிறார். கூடுதலாக இன்றைக்கு ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன் இருப்பது என்பது ஒரு பெரிய அளவில் ரிலீஃபான ஒரு தன்மை. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனை ஒரு 20 நாளாக தலையை போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டு இருந்த சில விஷயங்கள், கடனை கட்ட முடியுமா, இது பண்ண முடியுமா, வாடகை செலுத்த முடியுமா, அல்லது இஎம்ஐ 3 மாதமாக நிற்கிது, 2 மாதமாக நிற்கிது, அல்லது இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வரப்போகுது, அந்த பிரச்சனை வரப்போகுது, இதை செய்ய முடியுமா, அதை செய்ய முடியுமான்னு ஒரு மாதிரியான பொருளாதார அமைப்புகளில், பணம் சார்ந்த விஷயங்களில் குழப்பமாக இருந்தவர்கள் எல்லாருக்குமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களால் எதையும் சமாளிக்க முடியும் என்பதற்கான சில அச்சாரங்கள், சில அஸ்திவார அமைப்புகள் ஏற்படக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசியிலே இன்றைக்கி சுக்கிரன் இருக்கிறதுனால கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவலைகள் வந்தவங்க, பெண் குழந்தைக்கு திருமணம் நடத்த முடியல, அல்லது ஏற்கனவே நடந்த திருமண அமைப்புகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, அல்லது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு இப்படி இருக்குது, குழந்தைக்கு இப்படி இருக்குன்ட்டு பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தவர்களுக்கு அதற்கான தீர்வுகள் இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள் வரக்கூடிய சிறப்பு ஆரம்ப நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான புதன் இப்போது நீச்சம் என்கின்ற நிலையிலிருந்து மாறி அப்படியே 12ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். பொதுவாகவே பலவீனமான நிலைமையிலிருந்து மறைவு ஸ்தானத்திற்கு வந்திருக்கிறது வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாத ஒரு நிலைமை தான். இன்னும் ஒரு 15-20 நாளைக்கு அவர் 12ஆம் இடத்துல தான் இருப்பார். 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் என்பதால் வெளிநாடு, வெளிமாநிலத்திலிருந்து காசு மாட்டிக்கிச்சிங்க. ஒரு ஏற்றுமதி இறக்குமதி, ஒரு எக்ஸ்போர்ட் ஒன்று பண்ணினேன், பணம் வந்து சேரலை, பணத்தை கொடுத்துட்டு தான் சொல்கிறாங்க, வில்லங்கமாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, எப்படி இந்த பணம் போனதுன்னு தெரியல என்கின்ற மாதிரியாக கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க முடியாமல் தொழில் ரீதியிலான சில சிக்கல்கள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நிறைவான அந்த பணம் திரும்பி வருவதற்கான ஆயத்தங்கள், ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு இன்றைக்கு மாமன் வழி உறவுகளில் செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தாய்மாமன் மூலமாகவே இன்றைக்கு கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வரும், அல்லது தாய்மாமன் குழந்தைகளுக்காக அவருக்காகவே கூட ஏதாவது செலவு பண்ணக்கூடிய சூழல், கடன் கொடுத்து வாங்கக்கூடிய சூழல் என புதனுடைய காரகத்துவங்களில் இன்றைக்கு செலவுகள், விரயங்கள், பயணங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. இன்னும் சிலருக்கு வடகிழக்கு திசை, வடக்கு திசையை நோக்கிய பயணங்கள், அங்கிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை, வெளிமாநிலத்திற்கு போவதன் மூலமாக வாழ்க்கை மாற்றங்கள், ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு என பெரும்பகுதி நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 10ஆம் இடத்தில் பாபத்துவமாக நீச்சனாக இருந்த நிலைமை இன்று முதல் அப்படியே மாறுதுங்க. 11ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். நண்பர்களோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை பெரிய ரிலீஃபுங்க. ஒரு 10-20 நாளாக மிதனராசிக்காரர்கள் யாருமே நல்லா இல்லைங்க. ஏன்னா ராசிநாதன் பரிவர்த்தனை அடைந்தாலும் கூட செவ்வாய் சனியோடு 10ஆம் இடத்தில் இருக்கிறனால வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸு, தொழிலில் இதை செய்ய முடியுமா, செய்ய முடியாதா என்கின்ற மாதிரியான அமைப்புகள், வியாபாரம் நல்லா இல்லை, அல்லது விவசாயம் பார்க்க முடியல, எனக்கே ஹெல்த் நல்லா இல்லை, மனசும் நல்லா இல்லை, உடம்பும் நல்லா இல்லை, பிள்ளைங்களை பற்றி ஒரு பெருமையாக பார்க்க முடியலன்ட்டு அவரவருடைய வயதிற்கு தகுந்தாற் போல் ஒரு 15-20 நாட்களுக்கு மனமும் உடலும் சுற்றுப்புற சூழலும் நன்றாக இல்லாமல் இருந்த அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் இப்போது ராசிநாதன் 11ஆம் இடத்திற்கு வந்து விடுவதால் இதுவரைக்கும் எது உங்களை அப்படியே ஊர்த்துச்சோ, கவலைப்பட விட்டுச்சோ அந்த பிரச்சனைகளெல்லாம் ஒரு 3-4 நாளில் அப்படியே தீர்ந்து விடக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வெற்றிகள் கிடைக்குங்க, வியாபாரத்தில் லாபங்கள் இருக்கும், தொழிலில் இது வரைக்கும் வந்த போட்டியாளர்கள் விலகக்கூடிய ஒரு தன்மை, அலுவலகத்துக்கு கூட உள்ளே போக முடியாத, போனாலே ஏதாவது பிரச்சனை வருதப்பா, பெருசாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிடலாமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட ஆறுதலான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான புதன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல வலிமையான ஒரு அமைப்பில் அமைஞ்சிருக்கிறார். 10ஆம் இடத்துல அவர் சூரியன் உச்ச சூரியனோடு அமைந்திருப்பது என்பது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுது. மேற்கு திசை லாபங்கள் இதுவரைக்கும் கிடைக்காதவர்கள் மேற்கு திசைக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, மேற்க போய் வியாபாரம் பண்ணணும், தொழில் பண்ணணும், படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஐரோப்பா அமெரிக்க நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் முயற்சிகளில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே எண்ணங்கள் பலிக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ப்ரொமோஷன் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இரட்டிப்பு சம்பளம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நிலைமைகள், சிலருக்கு இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள்ள மாறுதல்கள் வந்தாலும் கூட அந்த மாறுதல் முன்னை விட நன்றாக இருப்பதற்கான ஒரு நல்ல மாறுதலாக, வேலையே போனால் கூட கவலைப்படாதீங்க. 10ஆம் இடத்துல இப்போ புதன் இருக்கிறதுனால ஏற்கனவே இருந்ததை விட நல்ல சம்பளம், இதோடு தான் வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். எதிலும் ஒரு கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய அருமையான யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான புதன் இதுவரைக்கும் 8ஆம் இடத்திலிருந்து பொருளாதார முன்னேற்றங்களில் ஒரு தடை இருந்த அமைப்புகள் எல்லாமே மாறி இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கின்ற சகல தடைப்பட்ட பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இது வரைக்கும் என்ன ஒரு ரிலீஸ் ஆகாத ஒரு ஃபண்டு ரிலீஸ் ஆகலைங்க, ஒரு லோன் கேட்டிருந்தேன் அது ரிலீஸ் ஆகலை, பேங்க் மேனேஜர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, கூட்டாளிகள் பார்ட்னர்ஷிப்பே என் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியாக தொழில் ரீதியாக என்னென்ன தடைகள் இருந்ததோ அதில் எல்லாத்துலேயுமே இப்போது அப்படியே அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் ரிலீஸ் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தந்தை வழி நன்மைகள் இருக்கும். சொந்த ஊருக்கு திரும்பி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கும். சொத்து பத்துக்களில் இது வரைக்குமே கொஞ்சம் அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்கள் எல்லோருக்குமே நல்லவைகளை அனுபவிக்கக்கூடிய தன்மை. மனைவியின் பேரில் வாங்கின சொத்துக்களில் இது மாதிரியான ஒரு வில்லங்கங்கள் இருக்குது. மனைவியே ஒரு மாதிரியான சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரியாக கடந்த ஒரு 3 வருடங்களாக தொழில் ரீதியாக எந்தவித நல்லதுகளும் நடக்காமல் இருப்பவர்கள் எல்லோருக்குமே பணம் சம்பாதிக்கின்ற வழிகள் மீண்டும் அடையாளம் காட்டப்படக்கூடிய தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 8ஆம் இடத்திற்கு மாறி இருக்கின்ற நாள் இது. 8ஆம் இடத்திற்கு ராசிநாதன் மாறுறது நல்லதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னையிலிருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஒரு 15-20 நாட்களாக அவர் செவ்வாய் சனியோடு சேர்ந்து நீச்சம் என்கின்ற பரிவர்த்தனை அமைப்புகள் இருந்ததுனால கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு தெம்பு இல்லாத நிலைமை, எதுலேயும் ஒரு தைரியம் இல்லாத நிலைமைகள்லாம் ஒரு 15-20 நாளாக இருந்தது. ஒரு முடிவெடுக்க கூட தயங்கி ஒத்தி போட்டுக்கிட்டு ஒரு 15-20 நாளாக வந்தீங்க இல்லையா, அது எல்லாமே அப்படியே ரிலீஸ் ஆகி நல்லவைகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. சிலருக்கு தூர பயணங்கள் அமையக்கூடிய தன்மைகள் உண்டு. வெளிநாட்டிற்கு போகலாமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கூட வெளிநாட்டிற்கு போய் திரும்பி வந்துடலாம், அங்கேயே போய் செட்டில் ஆக வேண்டாம், சும்மா ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் வேலை கிடைச்சாலே போரும் என்கின்ற ஒரு மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனமான துறைகளில் இது வரைக்கும் வேலையை தேடி அதற்கான ஒரு அமைப்புகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, ஒரு சைக்காலஜி துறைகளில், ஒரு ஆராய்ச்சி துறைகளில், ஒரு கணிதம் சார்ந்த துறைகள், கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள், இன்றைக்கு பெரிய அளவில் முன்னேறி வந்து கொண்டிருக்கின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லப்படக்கூடிய ரொபோட்டிக், ஏஐ போன்ற துறைகளில் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு 20 நாட்களுக்குள் வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. கன்னியினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் புதன் வலிமையாக அமர்ந்து அப்படியே ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 7ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் 3 பேரும் இருந்து இன்றைக்கு ராசியோடு தொடர்பு கொள்வது, ஒரே நேரத்தில் சுக்கிரனும் குருவும் இன்றைக்கு ராசியை பார்த்து கொண்டிருப்பது, கூடுதலாக லாபாதிபதி இணைந்திருப்பது, 9-11 கூடியவர்கள் வலிமையாக இருக்கிறதுன்ட்டு ஒரு 15-20 நாட்களுக்குள்ள நல்ல பணவரவுகள் கிடைக்கக்கூடிய, லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்னாரத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கக்கூடிய அம்மா அப்பா சம்மதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கடந்த 1 வருடமாக சம்மதம் கொடுக்காத தாய் தந்தையர் இந்த வாரத்திற்குள்ளேயே ஒரு 10 நாட்களுக்குள்ளேயே பரவாயில்லை, மகன் மகள் விரும்பி கேட்டதை செய்து கொடுத்து விடலாம் என்கின்ற ஒரு மனமாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அத்தை பொண்ணு மாமா பையன் இந்த மாதிரியான சொந்தக்காரங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணுற அமைப்புகளில் தடைகள் இருந்தவர்கள், சொந்தக்காரர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை திருமண விஷயத்தில் காட்டக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. துலாம் ராசிக்கார இளைஞர்களுக்கு மனசில் நினச்சது அப்படியே நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய 8ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் 10ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய தொழிலுக்கு நல்ல உதவியாளர்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. பெரிய அளவில் இன்றைக்கி வேலைக்காரங்க அமையக்கூடிய அமைப்பு, தூர இடங்கள்லேருந்து வேலைக்காரர்களை கொண்டு வரக்கூடிய அமைப்பு, தொழிலுக்கு 2 கிளைகள் திறக்கலாம், அப்படி திறக்கலாம் இப்படி திறக்கலாம்னு முயற்சிகளில் இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு 20 நாட்களுக்குள் அது நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய சூழல்கள் உண்டு. பேங்க்கில் நம்மளை அலைய வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற நிலைமையில் இன்றிலிருந்து ஒரு வார காலத்திற்குள் கூப்பிட்டு கடன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் மேல் ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய ஆடை அணிகலன்கள், டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருக்கிறவங்க, ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க, ஒரு கூட்டு அமைப்புகளோட ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் இருக்கிறேன் என்கின்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பெரிய அளவில் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய, அறிமுகப்படுத்தக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான புதன் இன்றைக்கு 5ஆம் இடமான அதிர்ஷ்டஸ்தானத்திற்கு மாறியிருக்கிறார். கடந்த சில 2-3 வாரங்களாகவே நன்றாக இல்லாத புதன் இன்று முதல் 5ஆம் இடத்திற்கு மாறியிருக்கின்ற காரணத்தினால் வேலை தொழில் அமைப்புகள்லேயும் கணவன் மனைவி உறவுகள்லேயும் நன்றாக இல்லாதவர்களுக்கு அதிலிருந்து மாற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. கணவன்கிட்ட பேசவே முடியல, மனைவியின் முகத்தை பார்க்கவே முடியவில்லை, இந்த மாதிரியாக ஒருவருக்கொருவர் ஈகோ சார்ந்த விஷயங்களில் சண்டை போட்டுக்கிட்டு குழந்தைகளை குழம்பச் செய்தவர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து ஒரு நல்ல தீர்வு ஏற்படும். நம்முடைய ஈகோவை விட நம்ம பெத்த பிள்ளைங்களுடைய முன்னேற்றம் தான் நிச்சயமாக கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. குழந்தைகளுக்காக எதையும் செய்யலாம், குழந்தைகளுக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம், குழந்தைகளுக்காக எதையும் மன்னிக்கலாம் என்பதை கணவனும் மனைவியும் நம்ம 2 பேரும் அப்பா அம்மான்றதான் முக்கியமே தவிர புருஷன் பொண்டாட்டின்றது முக்கியம் இல்லை என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய அருமையான நாளாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இது நல்லபடியாக அமைஞ்சிருக்குதுங்க. குழந்தைகளுக்காக மனமாற்றத்தை தனுசு ராசிக்கார தம்பதிகள் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யோக நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 3ஆம் இடத்தில் பாபத்துவமாக இருந்து வந்த புதன் இப்போது 4ஆம் இடத்திற்கு மாறி யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 4ஆம் இடத்திலிருந்து அவர் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இது கிட்டத்தட்ட ஒரு தர்மகர்மாதிபதி யோகம் மாதிரி. 9ஆம் அதிபதி இன்றைக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பது என்பது தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. குறிப்பாக நிலம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், புரோக்கரேஜ் சார்ந்த தொழில் அமைப்புகளை வச்சுருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பார்க்குறேன், நான் லேண்டு போடுறதில்ல, ஆனால் ஏற்கனவே ஒருத்தர் லேண்டு போட்டிருக்கிறாரு, நான் அவருக்கு விற்று மட்டும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறேன். இந்த மாதிரியாக நேர்மையான தரகு தொழில் செய்யக்கூடியவர்கள், லைசனிங் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இன்றிலிருந்து ஒரு 20 நாட்களுக்குள்ளேயே கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் இருக்குங்க. இந்த பணம் வரல, அந்த பணம் வரல, இது இப்படி பெண்டிங் இருக்குது, இப்படி பெண்டிங் இருக்குது, இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையில் பாதி பணம் வந்தால் கூட எல்லாத்தையும் தீர்த்துருவேனப்பா என்கின்ற மாதிரியாக பணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இதோ சாவி கிடைத்து விட்டது, திறக்க வேண்டியது தான் பாக்கி என்கின்ற ஒரு அமைப்பு 15 நாட்களுக்குள் உருவாகக்கூடிய யோக நன்மைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 2ஆம் இடத்துல நீச்சனாக இருந்த புதன் இன்றைக்கு 3ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரனோடு நல்ல விதமாக சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பாக்கியத்தை இன்றைக்கு புதன் பார்ப்பது என்பது பெரிய அளவில் பாக்கிய தடைகள் விலகக்கூடிய அமைப்பாக இந்த நாளிலிருந்தே ஆரம்பிக்கும். இதுவரைக்குமே தாய் மாமன் உறவுகள் அல்லது பெண் கொடுத்த வழியில் பெண் எடுத்த வழியில் மாமன் உறவுகளில் நல்லா இல்லாமல் இருந்தவங்க மனைவியுடைய அப்பா கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஒரு உரசல், அவர் ஏதோ ஒன்று இப்படி சொல்லிட்டாரு, என்னதான் பொண்ணை கொடுத்தவராக இருந்தாலும் மருமகனுக்குள்ள மரியாதையை கொடுத்துருக்கணுமா இல்லையா, இந்த மாதிரியாக மாமன் மச்சான் உறவுகளில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அண்ணன் தம்பியை விட ஒரு நிலையில் தங்கையை கொடுத்தவன் அக்காளை கொடுத்தவன் கண்டிப்பாக நமக்காக காப்பாற்றுவான் செய்வான் என்கின்ற நம்முடைய உயர்ந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டது தானே அது. ஆக நீரெடுத்து நீர் விலகாது என்கின்ற தன்மையின் அடிப்படையில் மாமன் மச்சான் உறவுகளில் மறப்போம் மன்னிப்போம் என்பதை செயல்படுத்தக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு.
மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே இதுவரைக்கும் நீச்சமும் பாவத்துவமாக இருந்து வந்த புதன் இன்றைக்கு 2ஆம் இடத்திற்கு, பண வீட்டிற்கு, தன வீட்டிற்கு, மகிழ்வு வீட்டிற்கு, குடும்ப வீட்டிற்கு மாறி இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சொல் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனைவிக்கு கொடுத்த வாக்குறுதி, கணவனுக்கு கொடுத்த வாக்குறுதி, காதலனுக்கு கொடுத்த வாக்குறுதி, காதலிக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. இதை அப்படியே நண்பர்களுக்கும் சொல்லிடலாம். ஒரு நண்பர்கிட்ட வாங்கினங்க, நண்பருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணங்க, அவருக்கு செய்கிறதா சொன்னதை இவருக்கு செய்ய முடியல, இவருக்கு செய்கிறதா சொன்னதை அவருக்கு, அப்படி இப்படின்னு போட்டு ஒரே குழப்பத்தில் கிடக்குதுங்கன்னு ஒரு மாதிரியாக ஒரு 15-20 நாட்களாக என்ன செய்வது ஏது செய்வது என்கின்ற ஒரு பித்து பிடித்த நிலைமையில் இருந்த தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அதிலிருந்து தீர்வுகள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வியாபாரம் தொழிலெலாம் இப்போ பெரிய அளவில் நல்லாயிருக்கும். அதுலேயும் வாக்கால் பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணியை செய்து கொண்டு இருக்கிறவங்க, வங்கி தொழிலில் இருக்கிறவங்க, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள், கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த தேக்கங்கள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு, வாடிக்கையாளர்கள்கிட்ட நல்ல நன்மதிப்பை பெறக்கூடிய அமைப்புகள் என வியாபார பெருமக்கள், தொழில் பெருமக்கள் எல்லோருக்குமே பெரிய முன்னேற்றங்கள் வர ஆரம்பிக்கின்ற ஒரு ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து மீன ராசிக்கான 2026 தமிழ் புத்தாண்டு பலன்களை விரிவாக பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக இந்த 2026 தமிழ் புத்தாண்டு, பராபவ தமிழ் புத்தாண்டு 11 ராசிகளுக்கு பார்த்துட்டோம். மேஷத்திலிருந்து கும்பம் வரைக்கும் பார்த்துட்டோம். நிறைவு ராசி, இறுதி ராசின்னு சொல்லப்படக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத ஒரு விரிவாகவே பார்த்துடலாம். எப்போவுமே பாருங்கள், மீனராசி தான் கடைசியாக வரும். மேஷத்தில் ஆரம்பித்து மீனம் தானே, உங்கள் இயல்பாகவே மீனம்தான் கடைநிலை ராசி என்பதால் எல்லாவற்றிற்கும் பொறுமையாக இருக்க வேண்டியவர்களாக இந்த மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். ராசி பலனில் கூட கடைசியாக தான் சொல்கிறீங்க பாருங்கள் சார், ஏற்கனவே இருக்கிற கஷ்டத்துக்கு முதல்ல மாற்றி சொல்லக்கூடாதான்னு கூட வேடிக்கையாக நினைப்பீங்க. ஆயினும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பெரிய அளவில் நன்மைகளை செய்யக்கூடிய, மாற்றங்களை தரக்கூடியதாக கண்டிப்பாக இருக்குங்க. குறிப்பாக இளைய பருவத்தினர், பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் போன வருஷம் ஃபுல்லாக நல்லா இல்லை. ஏன்னா உங்களுக்கு இப்போ ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்குது. ஜென்மச்சனி திருமணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எதையுமே தடுக்காது. நல்ல பொண்ணு அமையும், நல்ல மாப்பிள்ளை அமையும், ஜாம்னு கல்யாணம்லாம் நடக்கும். ஆனால் வேலை சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், பாக்கெட்டை காலியாக்குறதுல பெரிய இதாக இருக்கும் சனி. நண்பருக்கு தூக்கி கொடுத்தேன், அவருக்கு தூக்கி கொடுத்தேன். ஏற்கனவே மீனராசிக்காரர்கள் இளகிய மனதுள்ளவர் இளித்தவாயனாக இருப்பார் என்பது தான் உலக நியதி. அந்த அமைப்பின் அடிப்படையில் நம்ம படுற கஷ்டத்தை விட அந்த கஷ்டமும் இருக்கட்டும்பான்ட்டு நண்பனுக்காக கடன் வாங்கி கொடுத்தவங்க, தன்னுடைய காசை கொடுத்தவங்க, அல்லது அவருக்கு ஹெல்ப் பண்ணேன், இவருக்கு ஹெல்ப் பண்ணேன், பாருங்கள் நான் இன்றைக்கி கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரியாக சில விஷயங்களில் பொருளாதார ரீதியாக மாட்டிக்கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து மீளக்கூடிய நல்ல வருமான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள், குறிப்பாக 50 வயது தாண்டியவர்களுக்கெல்லாம் அமோகமாக இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாக இருக்கும். வீட்டில் நல்ல மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை, பெண் குழந்தைகளுக்கு எதையாவது ஒன்று செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு, கல்யாணமான குழந்தைக்கு வளைகாப்பு செய்கிற மாதிரியான விஷயங்கள், அல்லது குழந்தைக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள். ஏற்கனவே திருமணம் பண்ணி கொடுத்தங்க, கொஞ்சம் சிக்கலாக இருக்குது, குழந்தை அப்படி இருக்குது இப்படி இருக்குது, ஃபாரின்காரருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், விசா கிடைக்கல, கல்யாணம் பண்ணி இங்கே நம்ம வீட்டில் தான் இருக்குது, அல்லது மாமனார் பிரச்சனை இருக்குது, மாமியார் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. பெரிய அளவில் போன வருஷம் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வுகள் இந்த தடவை கண்டிப்பாக அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும். கஷ்டங்கள் எதுவுமே இருக்காது. பெரிய நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொத்து சேர்க்கை போன்ற அமைப்புகள்லாம் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். கடன் தீர ஆரம்பிக்கும். உடல் நலம் பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. அதே நேரத்தில் 30 வயதுக்குழுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு மட்டுமே ஜென்மச்சனியின் காரணமாக சில பல அனுபவங்கள் இருந்தாலும் கூட அதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பில் தான், ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பில் தான் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இல்லாமல் இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒரு சுப ஆண்டாகவே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பராபவ 2026 தமிழ் புத்தாண்டு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும், மீன ராசிக்கான 2026 தமிழ் புத்தாண்டு பலன்களையும் பார்த்தோம்.
மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.